வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து அடுத்த இன்னொரு ரெசிபி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீட் பிரெட் நம்ம வீட்டிலேயே எப்படி பேக் பண்ணுறதுன்னு நான் காட்டித்தரேன். அதற்கான அளவுகளை நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க. நான் இந்த கப்பால் 3 கப் எடுக்க போகிறேன். நான் இன்னைக்கு 2 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு நான் போட்டிருக்கேன். அது கூட நான் ஏற்கனவே ஈஸ்ட் நான் வந்து அதை முதலே ஊற போட்டு வச்சுருக்கேன். ஈஸ்ட்டு, சுகர் வார்ம் வாட்டரில் போட்டு நான் அதை நல்லா முதலே இது பண்ணியாச்சு. அதை என்ன பண்ணோன்னா, முதல்ல அந்த மாவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மைதா மாவு கோதுமை மாவு ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் சுகர், லைட்டாக சுகர் கலந்துக்கலாம். நம்ம சுகர் போட்டாச்சு. அப்புறம் சால்ட் கொஞ்சம் போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஈஸ்ட் வாட்டரை ஊற்றிடுவோம். அடுத்தது கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் நம்ம பிளெயின் வாட்டர் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம மாவு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாவு மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். அதனால் இப்போ நான் அடுத்தது பிளெண்டரை வச்சு கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம். இது மாவு வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இது லேசாக நான் ஆயில் போட்டுக்கிறேன். நம்ம குக்கிங் ஆயில் தான் போடணும். வேணும்னா பட்டர் கூட லேசாக கலந்துக்கலாம். நான் தண்ணி கலந்த மாதிரி நீங்கள் லேசாக பால் கூட கலந்துக்கலாம். முதல்ல நான் பத்தலைன்னு ஈஸ்ட் வாட்டருக்கு பதிலாக வாட்டர் கலந்தல நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மில்க்கு கூட அதில் ஆட் பண்ணி அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவு வந்துருச்சு. இனிமேல் இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம ஒரு 2 hours நல்லா எலும்பி வர வரைக்கும் அப்படியே நம்ம பொங்க விட்டுறலாம். 2 hours கழித்து நான் வந்து உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். நம்ம இந்த மாவு இப்போ எவ்வளோ அளவு பொங்கி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதை இப்போ எடுத்து நம்ம கையால் பிசைய போகிறோம். மாவு கொஞ்சம் போட்டுட்டு கீழே கையால் கொஞ்சம் நேரம் நம்ம அதை பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு கிறிஸ்பியாக ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஓட்ஸும் எள்ளும் கலந்து வச்சுருக்கிறேன். வெள்ளை எள் அதை நான் இது கூட கொஞ்சமாக கலந்துக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்காக என் பையனுக்கு அது அப்படி போட்டால் பிடிக்கும். அதனால் சரின்னு இது கூட நான் கொஞ்சம் அதை கலந்துக்கிறேன். நல்லா இந்த அளவு பிசைஞ்சிக்கணும். கையில் ஒட்டாமல் நல்லா வர அளவுக்கு அடித்து அதை பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். கையில் ஒட்டாத இது வந்துருச்சு. ரொம்ப உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மாவு அப்படியே டஸ்ட் பண்ணி தேய்ச்சி இப்படி நல்லா எடுத்துக்க வேண்டியதான். இதை நம்ம மாவு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை போர்ஷனாக போடணுமோ நம்ம அதை வந்து நல்லா 3 போர்ஷனாக நான் இன்றைக்கி இருக்கிற மாவை பிரிச்சுருக்கிறேன். அதை வந்து இனிமேல் வந்து நம்ம பேக்கிங் டின்னில் அந்த எடுத்து வைக்க வேண்டியதுதான். ஏற்கனவே நான் அதை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் எடுத்து வச்சிடலாம். இப்போ லேசாக ஆயில் வச்சு மேலே க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கு மேலே நான் கொஞ்சம் அந்த எள் ஓட்ஸ் ரெண்டையும் நான் அப்படியே லேசாக தூவி விடுறேன் தான். இதை இனிமேல் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் அப்படி மேலே எலும்பி வரும். அது வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ இதை திறந்து பார்க்கலாம், எந்த அளவு எலும்பி வந்திருக்குன்னு பார்ப்போம். அழகாக மேலே எலும்பி வந்திருக்குது. சரி, இனிமேல் இதை வந்து அப்படியே நம்ம அவனில் வச்சிட வேண்டியதுதான். அவன் நான் ஏற்கனவே 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இனிமேல் நம்ம வந்து இதை அவனில் வச்சு ஒரு 40 minutes வச்சா கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு நம்ம திருப்பி அது எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம்.